வணக்கங்க, நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது செட்டிநாடு மட்டன் குழம்பு. ரொம்ப சூப்பரா ஈஸியா குக்கர்ல எப்படி மட்டன் குழம்பு வைக்கலாம்னு வாங்க பார்க்கலாம். மட்டன் குழம்பு செய்யறதுக்கு முதல்ல கொஞ்சம் மசாலாவை வறுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 கிராம்பு 3 ஏலக்காய் வச்சிருக்கேன். எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை, வர பேனில் போட்டு வணக்கினாவே போதுங்க. இது வந்து 1 இன்ச்சுக்கு பட்டை வச்சுருக்கேங்க. இது 1 டீஸ்பூனுக்கு சீரகம் வச்சுருக்கேங்க. இது 2 டீஸ்பூனுக்கு கொத்தமல்லிங்க. இது வந்து 1 டீஸ்பூனுக்கு மிளகு, ஒரு 3 வரமிளகா. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இதை இப்போ சும்மா ட்ரையாக வறுத்துட்டு அவ்வளோதாங்க. இப்போ இதை வறுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும், மிக்சியில் போட்டு பொடியாக அரைச்சிக்கலாங்க. இப்போது குழம்பு தாளிச்சு விட்றலாங்க. நான் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும், நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் அனீஸ் போடுறேங்க. 5 கடுகு, 2 கடலைப்பருப்பு. கடுகு பொரிட்டுங்க. இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, இது போட்டுக்கலாம். இதில் ஒரு 5 கருவேப்பிலை, ஒரு 10 மிளகாய் வெட்டி வச்சுருக்கோங்க, இதையும் போட்டுடலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாங்க. வெங்காயம் கொஞ்சம் வணங்கிருச்சுங்க. இதில் ஒரு தக்காளியை நல்லா பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்குங்க, இதை போட்டுக்கலாம். இது தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா பழுத்து இருக்கணும். நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. இதில் நான் ஒரு 3/4 கிலோ மட்டன் வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இந்த வறுத்து மசாலா இருக்குது இல்லைங்களா, அதை பொடி பண்ணிவிட்டேன், இதையும் இதில் போட்டுடலாங்க. போட்டு ஒரு கலக்கி விடலாங்க. இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் தேங்காவை அரைச்சி ஊற்றிக்கலாங்க. அதுக்கு நான் ஒரு 1/4 மூடி தேங்காவை திருவி வச்சுருக்கேங்க. 1 டீஸ்பூனுக்கு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. 1 டீஸ்பூனுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த 3ஐயும் நல்லா தண்ணி ஊற்றி மையாட்ட அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா மையாட்ட அரைச்சிட்டேங்க. இது இப்போ இந்த மட்டனுக்குள்ளே ஊற்றிடலாங்க. இதை கொஞ்சம் கழுவி நல்லா தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதுலைங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. நீங்கள் மிளகா எச்சா போட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ரெட் கலர் கொடுக்கும். நான் மிளகா கம்மியாக போட்டங்காட்டி உங்களுக்கு கலர் வரல, ஸோ அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டேன். உப்பு காரமெல்லாம் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இப்போது குக்கரை மூடி வச்சிடலாங்க. இலை ஆடாக இருந்துச்சுன்னா 5 விசில் போதும். கொஞ்சம் முத்துன ஆடாக இருந்துச்சுன்னா 7லேருந்து 8 விசில் வரணும். நான் ஒரு 6லேருந்து 7 விசில் விடுறேங்க. இப்போ விசில் இறங்கிடுச்சுங்க. குக்கரை திறந்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. அந்த சூட்டுக்கே இன்னும் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. குக்கரில் நம்ம விசில் விட்டு குழம்பு வைக்கிறதுனாலங்க குக்கர் திறந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் பச்சை வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இப்போ அடுப்பு ஆன் பண்ணிங்க. ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும், அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணிடுறேங்க. 1 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சிருக்கேன். அவ்வளோதான், மட்டன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக செட்டிநாடு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா நாமளே அரைச்சி போட்டிருக்கோம், அதனால நல்ல மணமாக இருக்குங்க. இது வந்து சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசைக்கு, ஆப்பத்துக்கு நல்லா இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட உங்களை வந்து சந்திக்கிறேங்க. தேங்க்யூங்க.